தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2025 அவசர கால சிகிச்சை பிரிவு. எழுத்துருவாக்கம் டேனிஸ் ஜான்சன், தமிழாக்கம் NK மகாலிங்கம், குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. டேனிஸ் ஜான்சன் 1949 முதல் 2017 வரை வாழ்ந்த ஓர் அமெரிக்க எழுத்தாளர். சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் எழுதியுள்ளார். இவர் ஜெர்மனியின் மியூனிக் நகரத்தில் பிறந்தவர். அப்போது அவரின் தந்தை அங்கே அமெரிக்க அரசு வேலையிலே இருந்தார். இவர் பிலிப்பைன்ஸ், ஜப்பான், வாஷிங்டன் DC ஆகிய இடங்களில் வசித்துள்ளார். அவருடைய சிறுகதை தொகுப்பான ஜீசஸ் சன் அவருக்கு பெரும் புகழை ஈட்டித் தந்தது. தேசிய நூல் விருது அவருடைய ட்ரீ ஆஃப் ஸ்மோக்குக்கு கிடைத்தது. அவரின் முதலாவது நாவலான ஏஞ்சல்ஸுக்கு சூ காஃப்மன் பரிசு முதல் புனைவுக்கான பரிசாக கிடைத்தது. அவர் 2 முறை பிளிஸ்டர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். அதில் ஒன்று அவருடைய ட்ரெயின் ட்ரீம்ஸ் என்ற நாவலுக்காக. அவர் தன் 20 வயது காலத்திலே குடிப்பழக்கத்திற்கும் பிற போதைப் பொருட்களுக்கும் அடிமையானார். பின் 1978 குடியை நிறுத்தினார். 1983 போதைப்பொருள் பாவிப்பதையும் நிறுத்தினார். அந்த அனுபவத்தில் இருந்து வெளிவந்த சிறுகதை தொகுப்பு ஜீசஸ் சன். அது வாசகர்களின் பெரும் பாராட்டை பெற்றிருந்தது. அது தழுவப்பட்டு திரைப்படமாகவும் வந்துள்ளது. அத்துடன் அவர் பல கவிதை தொகுப்புகளையும் நாடகங்களையும் நாவல்களையும் வெளியிட்டுள்ளார். இறுதியில் கல்லீரல் புற்றுநோயால் 2017 இறந்தார். கதைக்குள் செல்வோம். அவசர கால சிகிச்சை பிரிவு. அப்போது 3 மாத காலமாக நான் அவசர சிகிச்சை அறையிலே எழுத்தாளராக வேலை செய்தேன். அது 1973 கோடைகால முடிவுக்கு முன்பு. இரவு வேலையின் போது வேலை எதுவும் இல்லாத நேரத்தில் பகல் நேர வேலையிலே எழுதிய காப்புறுதி அறிக்கைகளை சேர்த்து கட்டும் வேலை செய்து கொண்டிருப்பேன். சும்மா இருந்த வேளையில் மருத்துவமனையின் பிற பகுதிகளிலே அலைந்து திரிந்தேன். ஓடலியான ஏவலாளி என் நல்ல நண்பன் ஜோர்ஜியை தேடி இதய பராமரிப்பு அலகிலே இருந்து உணவகம் வரை தெரிந்தேன். அவன் அடிக்கடி அலுமாரியிலே இருந்து போதை மாத்திரைகளை களவாடி விடுவான். நான் போனபோது அறுவை சிகிச்சை அறையிலே பீங்கான் தகடுகளை போட்ட தரையை துடைப்பத்தால் சுத்திகரித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து, நீ இன்னும் இதையா செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டேன். இயேசுவே, இங்கே அதிகம் ரத்தம் கொட்டி கிடக்கிறது என்று முறையிட்டான். நான் எங்கே என்றேன். தரை எனக்கு சுத்தமாகத்தான் தெரிந்தது. அவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று என்னை கேட்டான். ஜோர்ஜி, அவர்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னேன். எங்கள் உடலின் உள்ளே அதிக அளவிலே நீர்ப்பசை இருக்கின்றது. அவை அனைத்தும் வெளியே வர விரும்புகின்றன என்ற பின் ஒரு அலமாரியிலே துடைப்பத்தை சாத்தி வைத்தான். நீ எதற்காக அழுகிறாய் என்று கேட்டேன். எனக்கு அது புரியவில்லை. அவன் நிமிர்ந்து நின்று தன் கைகள் 2ஐயும் தலைக்கு பின்னால் மெதுவாக உயர்த்தி குதிரைவால் கொண்டையை இறுக்கி கட்டினான். பின் துடைப்பத்தை எடுத்து அகலமாக சீரற்ற வளைவுகளாக எல்லா பக்கமும் வேகமாக துடைக்கும் போது நடுங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தான். நான் ஏன் அழுகிறேன் என்றான். ஜீசஸ், நல்லா இருக்கிறது. ஓம் மகனே, மிகச் சரியாக இருக்கிறது. பின் நான் அவசரகால அறையிலே கொளுத்து குலுங்கும் உடலை கொண்ட செவிலிய பெண்ணுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எவருமே விரும்பாத குடும்ப நல சேவை மருத்துவர் ஒருத்தர் வந்தார். வேலையின் போது விட்ட அழுக்கை துடைப்பதற்காக ஜோர்ஜியை தேடிக்கொண்டு வந்திருந்தான். ஜோர்ஜி எங்கே என்று என்னை கேட்டான். ஜோர்ஜி சத்திர சிகிச்சை அறையிலே நிற்கின்றான் என்று செவிலி சொன்னாள். திரும்பவுமா? இல்லை, இன்னும் என்றாள் செவிலி. இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? தலையை சுத்தமாக்கி கொண்டிருக்கின்றான். திரும்பவுமா? இன்னும் என்றாள் செவிலி. திரும்பவும் அவசர சிகிச்சை அறை. ஜோர்ஜி தன் துடைப்பத்தை கீழே போட்டான். பின்னர் குழந்தை ஒன்று டயப்பர் துணியிலே மலம் கழிப்பதற்கு நிற்பது போல சற்று குனிந்து நின்றான். பயங்கரமான ஒன்றை கண்டு வாயை பிளந்து கொண்டிருப்பதைப் போல வெறித்து பார்த்தான். நான் இந்த மோசமான சப்பாத்துக்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று சொல்லு என்றான். நீ களவெடுத்த பொருள் எதுவோ அதை நீ சாப்பிட்டு விட்டாய் அல்லவா என்றேன். குதிக்கால்களில் கவனமாக நடந்து காட்டி எப்படி அவை நீரை பிழிவது போல ஒலிக்கிறது என்பதை கேள் என்றான்.
உன்னுடைய பைகளை என்னை சோதிக்க விடு என்றேன். ஒரு நிமிடம் அவன் நிமிர்ந்து நின்றான். அவனிடத்திலே மறைத்து வைத்த சிறிய பொட்டலங்கள் இருப்பதை கண்டேன். அவற்றிலே 2 அவனிடம் விட்டுவிட்டு மற்றவற்றை எடுத்துக்கொண்டேன். உன் வேலை நேரத்தில் அரைவாசி நேரம் முடிந்து விட்டது என்றேன். நல்லது, எனக்கு உடனடியாக மது தேவை. இந்த இரத்தத்தை துடைக்க எனக்கு உதவி செய்வாயா என்றான். பின் மதியம் 3:30 மணி இருக்கும் ஒருத்தன் ஒரு கண்ணிலே குத்தப்பட்ட கத்தியுடன் அங்கே வந்தான். அவனை ஜோர்ஜி கூட்டி வந்தான். நீ அவனை குத்தினாயா என்று செவிலி ஜோர்ஜியை பார்த்து சொன்னாள். நானா? இல்லை, அவன் அப்படியேதான் வந்தான் என்றான் ஜோர்ஜி. என்னுடைய மனைவிதான் குத்தினாள் என்றான் வந்தவன். அவனுடைய இடது கண்ணிலே வெளிப்புற மூலையிலே கத்தி கைப்பிடி வரை சொருகப்பட்டிருந்தது. அந்த கத்தி வேட்டையாட உபயோகிக்கப்படும் கத்தியைப் போல இருந்தது. உன்னை யார் இங்கே அழைத்து வந்தது என்று செவிலி அவனை கேட்டாள். எவரும் இல்லை, நான் தான் இங்கே நடந்து வந்தேன். இங்கிருந்து நான் இருக்கும் இடம் 3 கட்டட அளவு தூரம் தான் இருக்கும். செவிலி அவனை கூர்ந்து பார்த்தாள். உன்னை தங்க வைக்கப் போகின்றோம் என்றாள். ஓம், அதற்கும் தயாராகவே வந்தேன் என்றான். அவனுடைய முகத்தை இன்னும் கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்தாள். உன்னுடைய அடுத்த கண் கண்ணாடி கண்ணா என்று கேட்டாள். அது பிளாஸ்டிக்கோ என்னவோ, அது செயற்கை கண் என்றாள். இந்த கண்ணால் உன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? அதாவது குத்தப்பட்ட கண்ணால் என்றாள். பார்க்க முடியும், ஆனால் என் இடது கைவிரல்களை மடக்கி முட்டியாக பிடிக்க முடியாமல் இருக்கிறது. குத்திய இந்த கத்தி என் மூளையை என்னவோ செய்கின்றது. கடவுளே என்றாள் செவிலி. மருத்துவரைத்தான் அழைக்க வேணும் என்று நான் சொன்னேன். அப்படித்தான் செய்ய வேணும் என்று செவிலியும் சொன்னாள். அவர்கள் அவனை படுக்க வைத்தார்கள். ஜோர்ஜி நோயாளியிடம் அவன் பெயர் என்ன என்று கேட்டான். டெரன்ஸ் வேப்பர் என்றான். உன்னுடைய முகம் கருப்பாக தெரிகிறது, நீ சொல்வது எனக்கு கேட்கவில்லை என்றான் ஜோர்ஜி. ஜோர்ஜி என்று நான் சொன்னேன். நீ என்ன சொல்கிறாய்? உன்னால் என் முகத்தை பார்க்க முடியவில்லையா? செவிலி அவ்விடத்திற்கு வந்தாள். அவளுக்கு ஜோர்ஜி அவனுடைய முகம் கருப்பாக இருக்கிறது என்று சொன்னான். அவள் நோயாளியை குனிந்து பார்த்தாள். டெரி, எவ்வளவு நேரத்துக்கு முன் இது நடந்தது என்று அவனுடைய முகத்துக்கு கிட்ட போய் கேட்டாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்தான் என்னுடைய மனைவி குத்தினாள். நான் அப்போது நித்திரை கொண்டிருந்தேன் என்றாள் நோயாளி. போலீஸை அழைக்க வேணுமா? அதை பற்றி சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு இறுதியாக சொன்னான். நான் இறந்து போவேன் என்றால் மட்டும் அழைக்க வேண்டும் என்றான். செவிலி சுவரிலே மாட்டப்பட்டிருந்த உள்ளிட தொடர்பு சாதனத்தை அழுத்தி கடமையிலே இருந்த மருத்துவரை அழைத்தாள். மருத்துவர் குடும்ப சேவையிலே இருப்பவர். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றால் தொடர்பு சாதனத்தினூடாக. அவன் தனக்கு தேவையான அளவு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஆறுதலாக அவ்விடத்திற்கு வந்தான். 1, செவிலி குடும்ப சேவையாளர்களை வெறுத்தாள். 2, அவனுடைய மகிழ்ச்சியான குரல் அவனுடைய திறமையை சோதிப்பதாகவும் அவனை அவமதிப்பது போலவும் உணரச் செய்தது. அவன் வந்து ஊறுபட்டோர் அறைக்குள் எட்டி பார்த்தபோது அங்குள்ள நிலைமையை அறிந்து கொண்டான். எழுத்தாளராகிய நானும் ஊழலிக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஜோர்ஜியும் போதைப் பொருள் எடுத்திருந்தோம். இருவரும் முகத்தில் கத்தி வெளியே நீட்டிக்கொண்டிருந்த நோயாளியை குனிந்து பார்த்து கொண்டிருந்தோம். என்ன பிரச்சனை என்று மருத்துவன் கேட்டான். மருத்துவர் எங்கள் மூவரையும் அலுவலகத்திலே தன்னை சுற்றி நிற்கும்படி சொன்னான். இதுதான் நிலைமை. இங்கே ஒரு அணியை ஒன்றாக திரட்ட வேண்டும். எனக்கு நன்றாக பார்க்கக்கூடிய கண் பார்வை கொண்ட ஒருத்தன் தேவை. மிகவும் நன்றாக பார்க்கக்கூடிய ஒருத்தன். மூளை சத்திர சிகிச்சை செய்யும் ஒரு மருத்துவனும் தேவை. மிக திறமையான மயக்க மருந்து மருத்துவனும் ஒருவன் தேவை. நான் அந்த தலையை தொடப்போவதில்லை. நான் சும்மா பார்த்து கொண்டிருக்கப் போகின்றேன். என்னுடைய திறமையின் எல்லை எனக்கு தெரியும். நாங்கள் நோயாளியை தயார் செய்த பின் ஓரிடத்திலே இருப்போம் என்றான். பின் ஓடலி என்று அவன் அழைத்தான். என்னை அழைத்தீர்கள் என்றான் ஜோர்ஜி. நோயாளியை மருத்துவர் பார்ப்பதற்கு சுத்தம் செய்து தயார்படுத்தவா? இது ஒரு மருத்துவனையா? இது ஒரு அவசரகால அறையா? அவன் ஒரு நோயாளியா? நீ ஒரு ஓடலியா என்று மருத்துவன் கேட்டான். நான் மருத்துவமனை தொலைபேசியாளரை அழைத்து அவளிடம் கண் மருத்துவரையும் மூளை மருத்துவரையும் மயக்க மருத்துவரையும் அனுப்பச் சொல்லியிருந்தேன். ஜோர்ஜி தன் கைகளை கழுவிக்கொண்டு நீல் யங்கின் பாடலை பாடிக்கொண்டிருந்தது மண்டபம் முழுவதும் கேட்டது. ஹலோ, மண்ணிலே இருக்கும் மாட்டுப்பெண்ணே, இந்த இடம் உன் ஆணையின் கீழாய் இயங்குகின்றது என்று அந்த பாடல் சென்றது.
அந்த ஆளின் நிலைமை சரியில்லை, முற்றிலும் சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை என்று மருத்துவர் சொன்னான். நான் அவனுக்கு சொன்ன அறிவுறுத்தல்களை அவன் கேட்க முடிந்தால் மற்றவை எதையும் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்று செவிலி அதை வற்புறுத்தி சொன்னாள். கோப்பையிலிருந்து ஏதோ ஒரு திரவத்தை கரண்டியால் எடுத்துக்கொண்டு அதை சொன்னாள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பையும் பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது என்றாள். சரி சரி, என்னை கொல்லாமல் இரு என்றான் மருத்துவன். கண் மருத்துவர் விடுப்பில் எங்கு போயிருக்கின்றார். அதனால் மருத்துவமனை தொலைபேசியாளர் அவரை போன்ற திறமையான ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். மற்ற எல்லா நிபுணர்களும் எங்களுக்கு உதவ முடியாமல் இரவு முழுவதும் தங்கள் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள். நான் விளக்கப்படங்களை பார்த்து கொண்டு ஜோஜி தந்த போதை மாத்திரைகளின் இன்னும் பலவற்றை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அவற்றிலே சில மூத்திர நாற்றம் போன்ற ருசியுடன் இருந்தன, சில எரிந்த மனம் மணந்தது போல இருந்தது, சில சுண்ணாம்பு போல இருந்தது. பல வகையான செவிலிகளும் தீவிர சிகிச்சை பிரிவிலே ஒரு நோயாளியை பார்த்து கொண்டிருந்த 2 மருத்துவர்களும் இப்போது எங்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். டெரன்ஸ் வேபரின் மூளையிலே குத்தப்பட்டிருந்த கத்தியை எப்படி அணுகுவது என்பது பற்றி ஒவ்வொருவரும் வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தது. ஜோஜி நோயாளியை சிகிச்சைக்கு தயாராக்குவதற்காக அவனுடைய கண்ணிமைகளை மழித்தான். காயத்தை சுற்றியும் மற்ற இடங்களிலும் கிருமி கொல்லிகளை பூசி துடைத்தான். அதன்பின் அங்கே அவன் வந்தபோது அவனுடைய இடது கையிலே வேட்டை கத்தி ஒன்று இருந்தது போல தெரிந்தது. அதுவரை அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது எல்லாமே திடீரென்று நின்றது. இதை எங்கே இருந்து பெற்றாய் என்று மருத்துவர் கேட்டான். சில கணங்கள் எவருமே எதுவும் சொல்லவில்லை. சில நேரத்துக்கு பின் அவசர சிகிச்சை பிரிவிலே இருந்து வந்த ஒரு செவிலி, உன்னுடைய சப்பாத்து கயிறு கலண்டிருக்கின்றது என்றாள். ஜோஜி தான் வைத்திருந்த கத்தியை அட்டவணை தாளிலே வைத்துவிட்டு சப்பாத்து கயிற்றை கட்ட குறிந்தான். சிகிச்சை முடிக்க 20 நிமிடங்கள் இருந்தன. எப்படி அவன் இருக்கின்றான் என்று நான் கேட்டேன். யாரை கேட்கின்றாய் என்று ஜோர்ஜி கேட்டான். டெரன்ஸ் வேபரின் நல்ல கண்ணிலே மிகவும் சிறந்த பார்வை இன்னும் இருந்தது என்பது தெரிய வந்தது. அவன் முறைப்பட்டதிலும் பார்க்க அவனுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவு கண் இயக்கம் மறுவினையும் இருந்தன. அவனுடைய உள்ளுறுப்புகள் இயல்பு நிலையிலே இருந்தன. அவனுக்கு உடல் பிரச்சனைகள் ஏதும் இருக்கவில்லை. இந்த கத்தி குத்து அவனுடைய துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம், அவ்வளவுதான். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இது கோடை காலம் என்பதை நாம் மறந்து போவோம். காலையிலே என்ன நடந்து என்பதையும் மறந்து போவோம். 24 மணித்தியாலத்தில் 8 மணி நேர இடைவேளையில் 16 மணித்தியாலங்கள் வேலை செய்தேன். அந்த 8 மணி நேரமும் செவிலிய தங்கும் இடத்திலே இருந்து ஒரு தள்ளு படுக்கையிலே துயின்றேன். ஜோஜி தந்த மாத்திரை ஹீலியம் நிரப்பிய ராட்சச பலூனை போல என்னை உணரச் செய்தது. ஆனால் நான் அப்போதும் விழிப்புடனே இருந்தேன். ஜோஜியும் நானும் வெளியே கார் நிறுத்தும் இடத்துக்கு போய் அவனுடைய செம்மஞ்சள் நிற பிக்கப் வண்டிக்குள் சென்றோம். அதன்பில் தூசு படிந்த பிளைவுட் பலகையில் படுத்தோம். அப்போது பகல் வெளிச்சம் எங்கள் கண்ணிமைகளை தாக்கியது. எங்கள் நாக்கிலே அல்ஃபல்ஃபா குதிரை தீவனத்தின் நறுமணம் மணந்து கொண்டே இருந்தது. இப்போ தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று ஜோஜி சொன்னான். நாங்கள் கிராமிய சந்தைக்கு போவோம் என்றேன். நான் கடவுளை கும்பிட வேண்டும் என்றான். அங்கே காயப்பட்ட பருந்துகளும் கழுகுகளும் இருக்கின்றன. மனிதாபிமான சமூகத்திலே இருந்து கொண்டு வரப்பட்டவை என்று நான் சொன்னேன். எனக்கு அமைதியான செபக்கூடம் இப்போ தேவையாக இருக்கின்றது என்றான் ஜோஜி. ஜோஜிக்கும் எனக்கும் கார் பயணம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. கொஞ்ச நேரம் பகல் நேரம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது. அப்படியான ஒரு நல்ல நேரம். அதற்கு முன்போ அதற்கு பின்னரோ உள்ள எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நேரம். மேகம் நீல நிறமாக இருந்தது. இறந்தவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பிங்க் ஃபிளாட்டின் பாடல் போல. பிற்பகல் நேரத்தில் சோகம் நிறைந்த பணிவுடன் கிராமப்புற சந்தை தன் உண்மை நிலைமையை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தது. போதைப் பொருளான LSDக்கு ஆதரவாளனும் காதல் பரம்பரையின் மிகவும் புகழ்பெற்ற குருவுமாகிய ஒருத்தனை தொலைக்காட்சி குழு ஒன்று நேர்முகம் செய்து கொண்டிருந்தது. கோழிக்கூடுகளுக்கு இடதுபுறத்திலே அது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவனுடைய கண்விழிகளும் குறும்புக்காரர்களுக்கான கடையிலே அவன் வாங்கிய ஒரு பொருள் போல தோன்றின. வேற்று கிரகவாசிகளைப் போன்று இவர்களில் நானும் இறக்கப்பட்டேன். நானும் அவனைப் போன்று அந்த அளவு போதைப் பொருள் எடுத்திருக்கின்றேன் என்பது என் மனதிற்கு தோன்றவில்லை.
அதன் பிறகு நாங்கள் எங்கள் வழியை தவறவிட்டு விட்டோம். நாங்கள் பல மணி நேரம் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தோம். எங்களால் திரும்பவும் எங்கள் நகரத்திற்கு வருவதற்கு தெருவை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜோர்ஜி முறைப்பாடு செய்ய துவங்கினான். அதுதான் நான் சென்ற மோசமான சந்தை. சவாரிகள் எங்கே போயின என்றான். அவை அங்கே இருந்தன என்று நான் சொன்னேன். ஒன்றையும் நாம் காணவில்லை என்றான் அவன். குளிமுயல் ஒன்று எங்கள் வண்டிக்கு முன்னால் ஓடியது. அதை நாங்கள் மோதிவிட்டோம். அங்கே ஒரு குடை ராட்டினமும் செங்குத்தாக சுழலும் சக்கரங்களும் இன்னும் சிலவும் இருந்தன. நீ பார்க்கவில்லையா? நீ என்ன முழு குருடனா என்றேன் நான். அங்கே என்ன ஓடுகிறது? ஒரு முயல். ஏதோ தட்டுப்பட்டது. அதை நீ மோதிவிட்டாய். ஜோர்ஜி பிரேக் தட்டிலே ஏறி அமர்த்தினான். முயல் கறி. ட்ரக்கை பின்னுக்கு எடுத்து முயல் கிடந்த இடத்துக்கு அருகில் விட்டான். என்னுடைய வேட்டை கத்தி அங்கே. திரும்பவும் அந்த பாவி முயலுக்கு மேல் 2ஆம் முறையும் ஏற்றியிருப்பான். தப்பிவிட்டது. காட்டில் எங்காவது கூடாரம் அடித்து தங்குவோம் என்றான். இடுப்பு பகுதியை காலை உணவுக்கு உண்போம் என்றான். அப்போது அவன் தான் வைத்திருந்த டெரன்ஸ் வெப்பரின் வேட்டை கத்தியை பயங்கரமான முறையிலே ஆட்டி காட்டினான். பின் வயல்கள் ஓரத்திலே நின்று ஒல்லியான சிறிய இறைச்சி இலைகளை வெட்டினான். அதன் உள்ளே உள்ள உறுப்புகளை எடுத்து வீசினான். நான் ஒரு மருத்துவராகி இருக்க வேண்டும் என்று கத்தினான். அப்போது பெரிய டொச் கார் ஒன்றிலே ஒரு குடும்பம் வேகத்தை குறைத்து போய்க் கொண்டிருந்தது. ஜன்னல்களின் வெளியே மறண்டு போய் இவர்களை வெறித்து பார்த்தார்கள். அந்த ஒரே ஒரு காரைத்தான் நாங்கள் அவ்விடத்திலே பல மணி நேரத்தின் பின் பார்த்தோம். குழந்தைகளின் தகப்பன், என்ன அது பாம்பா என்று கேட்டான். இல்லை, பாம்பில்லை, ஒரு முயல். அதற்குள்ளே குட்டிகள் இருக்கின்றன என்றான் ஜோர்ஜி. குட்டிகளா என்று கேட்டாள் தாய். சிறிய குழந்தைகள் காரின் பின்னாலே இருந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய போது தகப்பன் காரை வேகமாக ஓட்டிச் சென்று விட்டான். ஜோர்ஜி ட்ரக்கில் நான் இருந்த பக்கத்திற்கு வந்தான். அவனுடைய மேல் சட்டைக்குள் ஆப்பிள்களையோ எண்ணத்தையோ வைத்திருப்பது போல உப்பி போயிருந்தது. அது முன் தள்ளி இருந்தது. உண்மையிலே அதற்குள் வளவளத்த சிறிய முயல் குட்டிகள் இருந்தன. அவற்றை நான் சாப்பிடப் போவதில்லை என்றான். இவற்றை பிடி, நான் ட்ரக்கை ஓட்ட வேணும் என்று சொல்லி அவற்றை என் மடிக்குள் கொட்டிவிட்டு அவன் பக்கவாட்டாக ட்ரக்கினுள்ளே ஏறினான். ஏறி வேக வேகமாக ட்ரக்கை ஓட்டத் துவங்கினான். அவனுடைய முகத்தில் வெற்றி பார்வை தெரிந்தது. நாங்கள் தாயை கொன்று குழந்தையை காப்பாற்றி விட்டோம் என்றான். நேரமாகிறது, நகரத்திற்கு போவோம் என்று நான் சொன்னேன். நிச்சயமாக என்றான். 60, 70, 85, 90 வரை வண்டி வேகமாக போய்க் கொண்டிருந்தது. இந்த முயல்களை சூடாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றாக அந்த சின்னஞ்சிறிய குட்டிகளை சட்டை பொத்தான்களுக்கிடையே வயிற்றிலே நழுவ விட்டேன். அவை அசையவே இல்லை என்று ஜோர்ஜிக்கு சொன்னேன். பால், சீனி முதலியவற்றை வாங்கி அவற்றுக்கு கொடுத்து அவற்றை நாங்கள் வளர்ப்போம். அவை கொரில்லா மாதிரி பெரிதாக வளரும் என்றான். நாங்கள் தவறவிட்ட தெரு முன்னால் போய்க் கொண்டிருந்தது. இன்னும் நேரம் பகல் பொழுதாகவே இருந்தது. ஆனால் சூரிய வெப்பம் ஒரு நகையில் அல்லது கடற்பாசியில் இருப்பது போல இருந்தது. அந்த வெளிச்சத்தில் பிரகாசமாக செந்நிறத்தில் இருந்த ட்ரக்கின் முகட்டின் நிறம் இப்போது ஆழமான நீல நிறமாக மாறியிருந்தது. ஜோர்ஜி தெருவின் மேல்புற ஓரமாக ட்ரக்கை மெதுவாக ஏற்றினான். தூங்கியவன் போல அல்லது நாங்கள் போகும் திசையை தவறவிட்டவன் போல. என்ன நடக்கிறது? எங்களால் மேலும் போக முடியாதிருக்கிறது. ட்ரக்கின் முகப்பு விளக்கு எரியவில்லை என்றான் ஜோர்ஜி. விசித்திரமான ஆகாயத்தின் கீழ் முதல் காலாண்டு நிலவு அதன் மேல் பொருத்தப்பட்டிருப்பது போன்ற ஒரு இடத்திலே ட்ரக்கை நாங்கள் நிறுத்தினோம். எங்களுக்கு பக்கத்தில் சிறியதொரு காடு இருந்தது. பகல் பொழுது வறண்டும் சூடாகவும் இருந்தது. தேவதாரு மரங்கள் பிறவும் அமைதியாக அடங்கி மென் கொதிப்பு நிலையிலே இருந்தன. அங்கிருந்து சிகரெட் குடித்துக் கொண்டிருந்த போது அவ்விடம் மிகவும் குளிரத் துவங்கியது. கோடை காலம் முடிந்து விட்டது என்று சொன்னேன். அந்த ஆண்டில்தான் வடதுருவ முகில்கள் மத்திய மேற்கு பகுதிக்கு மேலாக வந்திருந்தன. அதனால் எங்களுக்கு செப்டம்பரில் 2 கிழமைகள் குளிர்காலம் வந்தது. உறைபனி விழப்போகிறதென்று நீ நினைக்கிறாயா? ஜோர்ஜி என்னை கேட்டான். அவன் சொன்னது சரி. கருமையான நீல நிற புயல் உருவாகி கொண்டிருந்தது. நாங்கள் ட்ரக்கில் இருந்து இறங்கி அங்குமிங்கும் உணர்வின்றி நடந்து கொண்டிருந்தோம். அழகான கடும் குளிர். திடீரென வீசிய முருகலான காற்று, பசுமையான காற்றின் மனம் எங்களை தாக்கியது.
இரவின் கருமை துவங்கியிருந்த போது உறைபனி துகள்கள் எங்கள் தலைகளை சுற்றி பறந்தன. ட்ரக்கை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாங்கள் தொலைந்து கொண்டிருந்தோம். ஜோர்ஜி, அதை உன்னால் உணர முடிகிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவன் எதை என்று கேட்டுக்கொண்டிருந்தான். எங்களால் பார்க்க முடிந்தது ஒன்றே ஒன்றுதான். முகில்களின் கீழ்ப்பகுதியிலே தெரிந்த சூரிய அஸ்தமனத்தின் சிமிட்டல்கள் மட்டும்தான். குன்றின் கீழே தட்டு தடுமாறி மெதுவாக இறங்கி திறந்த வெளிக்கு வந்தோம். அது இராணுவ கல்லறை போல தோன்றியது. முழுவதும் வரிசை வரிசையாக படை வீரர்களின் கல்லறைகள் எளிமையாக ஒரே மாதிரியான அடையாளங்களுடன் காணப்பட்டன. இந்த இடுகாட்டை நான் முன்னெப்போதும் கண்டதில்லை. வெளியிலே அதிக தொலைவிலே உறை பனியிலே திரையின் பின்னாலே ஆகாயம் பிளந்து நீல நிற கோடையிலே தேவதைகள் கீழிறங்கிக் கொண்டிருந்தன. அவற்றின் மிகப்பெரிய முகங்களில் ஒளியும் இரக்க உணர்வும் இருந்தன. அந்த காட்சி என் இதயத்தை ஊடுருவிச் சென்றது. என் முதுகெலும்பின் கணுக்களுக்கு ஊடாக கீழிறங்கியது. அப்போது என்னுடைய குடலிலே ஏதாவது இருந்திருந்தால் பயத்தினால் என் காற்சட்டையை அசுத்தப்படுத்தி இருப்பேன். ஜோர்ஜி கைகளை அகலத் திறந்தான். பார், அது சினிமா படம் காட்டும் இடம். படம் காட்டும் இடமா? எனக்கு அந்த சொற்கள் விளங்கவில்லை. இந்த பாழாய்ப்போன பனிப்புயலில் சினிமா படம் காட்டுகிறார்கள் என்று ஜோர்ஜி கத்தினான். அதா, நான் வேறோ ஏதோ ஒன்று நினைத்தேன் என்றேன். நாங்கள் 2 பேரும் கவனமாக நடந்து கீழே இறங்கி போய் உடைந்த வேலியாலே உள்ளே போய் மிகவும் பின்னால் நின்றோம். ஒலிபெருக்கிகளை நான் முதலில் கல்லறை குறியீடுகள் என்று நினைத்தேன். அவையெல்லாம் ஒரே நேரத்தில் முணுமுணுத்தன. அதன் பின் கிணுகிணுப்பு இசை கேட்டது. அதன் ராகத்தை என்னால் சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரங்கள் அழகான பெரிய வாய்களாலே பெரிதாக சிரித்துக்கொண்டு ஆற்று பக்கத்திலே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த படத்தை பார்க்க எவராவது வந்திருந்தால் அவர்கள் காலநிலை சரியில்லாத போது திரும்பி போயிருப்பார்கள் என்று நினைத்தேன். அங்கே எந்த காரையும் காணவில்லை. கடந்து போன கிழமையிலிருந்து கிடந்த பழைய காரை கூட காணவில்லை. எரிபொருள் இல்லாமல் கிடந்த காரை கூட காணவில்லை. 2 நிமிடத்தில் சதுரமாக சுழன்றாடும் நடனத்தின் மத்தியிலே திரை கருப்பாகியது. சினிமா முடிந்தது. உறைபனி கருத்தது. என் மூச்சை தவிர வேறொன்றையும் அங்கே கேட்கவில்லை. அடுத்த நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடிகின்றது என்றான் ஜோர்ஜி. பொதுவான சாம்பல் நிறம் பலவிதமான வடிவங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஆனால் எவை அருகிலே உள்ளனவோ என்பதோ எவை தூர உள்ளன என்பதோ எனக்கு தெரியவில்லை. அதை எனக்கு சொல்லென்று அவனை கேட்டேன். பிறகு வெளியேறி ஈரமாகி போன எங்கள் சப்பாத்துக்களுடன் தட்டு தடுமாறி முன்னும் பின்னும் நடந்து ரக்கை கண்டுபிடித்து அதற்குள்ளேறி உடல் நடுங்க குந்தியிருந்தோம். இங்கிருந்து போய்விடுவோம் என்றேன். ட்ரக்கின் முன் வெளிச்சம் இல்லாமல் எங்களால் எங்குமே போக முடியாது என்றான் ஜோர்ஜி. எப்படியாவது நாங்கள் போக வேண்டும். வீட்டிலிருந்து நாங்கள் வெகு தூரத்தில் நிற்கின்றோம் என்றேன். இல்லை, அதிக தூரத்தில் இல்லை என்றான் அவன். நாங்கள் 300 மைல் வந்திருப்போம். நாங்கள் எங்கள் நகரத்தின் வெளியே தான் நிற்கின்றோம். நாங்கள் சுற்றி சுற்றித்தான் ஓடிக்கொண்டிருந்தோம். எங்குமே தங்க முடியாது. அங்கே பார், நாங்கள் நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் தான் நிற்கின்றோம். அங்கே போகும் வாகனங்களின் சத்தம் எனக்கு கேட்கிறது. நேரம் போகும் வரை இங்கே நிற்போம். வீட்டுக்கு நேரம் செல்ல போவோம். அப்போது எங்களை ஒருவர் கண்களுக்கும் தெரியாது. சான் பிரான்சிஸ்கோவிலே இருந்து பென்சில்வேனியாவிற்கு நெடுஞ்சாலையிலே போகும் ரயில் சத்தத்தை கேட்டோம். வெட்டு வாளின் நீளம் நடுங்குவது போல அது கேட்டது. எங்களை உறைபனி மூடிக்கொண்டிருந்தது. கடைசியிலே ஜோர்ஜி அந்த முயல் குட்டிகளுக்கு கொஞ்சம் பால் கொடுப்போம் என்றான். எங்களிடம் பால் இல்லை என்றேன். நாங்கள் சீனியை அதுடன் கலந்து கொடுப்போம் என்றான். உடனடியாக இந்த பாலை பற்றி மறந்து விடுகிறாயா என்றேன். மடையனே, அவை பால் ஊட்டிகள். அந்த குட்டிகளை மறந்து விடு. எப்படி என்றாலும் அவை எங்கே என்றான். நான் சொல்வதை நீ கேட்டாயா? இல்லை. அவற்றை மறந்து விடு. அவை எங்கே? உண்மை என்னவென்றால் நான் அவற்றை பற்றி துப்புரவாக மறந்து போனேன். அவை இறந்து போய்விட்டன. எனக்கு பின்பக்கத்தால் சுற்றி வந்து நசுங்கி விட்டன என்று கண்ணீருடன் சொன்னேன். பின்னால் சுற்றி வந்தனவா? நான் என் பின்னாலே இருந்து அவற்றை பிடுங்கி வெளியே எடுத்ததை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். நான் அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து என் கைகளிலே வைத்திருந்தேன். எல்லாமாக 8 குட்டிகள். அவை எவையுமே என் விரல்களிலும் பார்க்க பெரிதாக இல்லை. ஆனால் எல்லாம் அங்கே இருந்தன. சின்னஞ்சிறிய கால்கள், சின்னஞ்சிறிய கண்ணிமைகள், கண்ண மீசைகள் கூட இருந்தன. இறந்து விட்டன என்றேன். நீ தொட்டதெல்லாம் கழிவாகத்தான் போகுமா என்று ஜோர்ஜி கேட்டான். ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் போகுமா?
எல்லோரும் என்னை மரமண்டை என்று சொல்வதில் தப்பே இல்லை என்றேன். அந்த பெயர் உன்னில் ஒட்டி கொண்டிருக்கப் போகின்றது, எனக்கு தெரியும் என்றேன். உன்னுடைய கல்லறை வரை வரப்போகின்றது. நானும் அதைத்தான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அந்த நேரம் உறைபனி பெய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரம் நாங்கள் ட்ரக்கிலே நித்திரை கொண்டிருக்கலாம். அப்போது நான் உருண்டு போய் முயல் குட்டிகளை நான் நசுக்கி இருக்கலாம். அதை பற்றி இப்போது நினைக்க தேவையில்லை. அடுத்த நாள் அதிகாலையிலே கண்ணாடி துடைப்பான்களிலே உள்ள உறைபனி கரைந்து விட்டது. பகல் வெளிச்சம் என்னை துயிலெழுப்பி விட்டது. மூடு பனி எல்லாவற்றையும் மூடியிருந்தது. சூரிய ஒளி கூர்மையாகவும் விசித்திரமாகவும் வளரத் துவங்கியது. முயல் குட்டிகள் இன்னும் பிரச்சனையாக இல்லை, அல்லது அவை ஏற்கனவே பிரச்சனையாகி ஏற்கனவே அது மறக்கப்பட்டும் விட்டது. என் மனதிலே எதுவும் அப்போது நினைவிலே இல்லை. காலை காட்சி அழகாக இருந்தது. நீரிலே மூழ்கிக் கொண்டிருக்கும் மனிதன் எப்படி அழகாக தாகத்தை சடுதியாக தீர்த்து கொண்டான் என்பது போல அதை நான் உணர்ந்து கொண்டேன். ஜோர்ஜி திருப்பும் சக்கரத்திலே முகத்தை வைத்து துயின்று கொண்டிருந்தான். உறை பனித்துளிகள் சிலவற்றை நான் கண்டேன். அவை ஒலிபெருக்கி தண்டுகளின் மலர்கள் போல காணப்பட்டது. இல்லை, அங்கு எப்பொழுதுமே இருந்த மலர்களை வெளிக்காட்டின. ஆண் எல்க் மறையொன்று வேலிக்கு அப்பால் உள்ள மேற்செட்டரையில் நிலையாக நின்றது. அதன் நிலை அதன் முட்டாள்தனமும் அதிகாரத்தையும் காட்டின. ஓநாய் ஒன்று மேய்ச்சல் தரையிலே குறுக்காக ஓடி இளஞ்செடிகளுக்கு மத்தியிலே மறைந்து போனது. அந்த பின் மதியம் நாங்கள் வேலைக்கு சென்றோம். ஒன்றுமே நடக்காதது போல, எங்குமே போகாதது போல. கர்த்தன் என் மேய்ப்பராக இருப்பார் என்று உள்ளிட பேசி சொன்னது. ஒவ்வொரு மாலையும் ஒலிபேசி அப்படி சொல்லும். ஏனென்றால் அது ஒரு கத்தோலிக்க மருத்துவமனை. தொடர்ந்து சொர்க்கத்திலே இருக்கும் எங்கள் தந்தை என்று சொல்லும். ஓம் ஓம் என்று செவிலி சொன்னாள். தலையிலே கத்தியுடன் வந்த டெரன்ஸ் வெப்பரை மாலை உணவு நேரத்தின் போது வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருந்தார்கள். அவனை முன்னிரவு முழுவதும் வைத்திருந்து விட்டு கண்ணுக்கு ஒட்டு போட்டு அனுப்பிவிட்டார்கள். உண்மையிலே அவனை எதற்காக வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. அவசர சிகிச்சை பிரிவிற்கு விடை பெற்றுக் கொள்ள அவன் வந்தான். அவர்கள் தந்த மாத்திரைகள் மிகவும் மோசமான சுவையாக இருக்கின்றன என்றான். அவை இன்னும் மோசமாக இருக்கும் என்றால் செவிலி. என்னுடைய நாக்கு கூட மோசமாக இருக்கின்றது என்றேன். உனக்கு கண் பார்வை இல்லாமல் போயிருக்கும், அல்லது இறந்து போயிருப்பாய். நீ அதிர்ஷ்டக்காரன், தப்பி விட்டாய் என்று அவனுடைய நிலைமையை அவள் நினைவூட்டினாள். அவன் என்னை அடையாளம் கண்டு கொண்டான். அவன் என்னை புன்முறுவல் காட்டி ஏற்றுக்கொண்டான். அடுத்த அறையிலே இருந்த ஒரு பெண் சூரிய குளியல் செய்வதை துளையால் பார்த்தேன். அதனால் என்னுடைய மனைவி என்னை குருடாக்க கத்தியால் எறிந்தாள் என்றான். அவன் ஜோர்ஜியின் கைகளை குலுக்கினான். ஆனால் ஜோர்ஜிக்கு அவனை தெரியாது. நீ என்னை யாரென்று நினைக்கின்றாய் என்று டெரன்ஸ் வெபரை கேட்டான். இது நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் ஜோர்ஜி எங்கள் இருவருக்கும் இடையிலே உள்ள வேறுபாடுகளை முழுமையாக விளங்கப்படுத்தினான். நாங்கள் நகரத்தை நோக்கி பழைய நெடுஞ்சாலையிலே சமதளத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தோம். வரும்போது ஓர் இலவச பயணி ஒருத்தனையும் ஏற்றி வந்தோம். அந்த சிறுவனை எனக்கு தெரியும். நாங்கள் ட்ரக்கை நிறுத்திய போது அவன் ஓர் எரிமலை வாய்க்குள்ளே இருந்து வருபவன் போல வயல்களுக்கிடையே இருந்து மெதுவாக அங்கே வந்து ஏறினான். அவனுடைய பெயர் ஹாடி. அவனை பார்த்தபோது அவன் எங்களிலும் பார்ப்பதற்கு மோசமாக தோன்றினான். நாங்கள் வழியை தவறவிட்டதால் நேற்றிரவு முழுக்க ட்ரக்கிலே நான் தூங்கினோம் என்று ஹாடியிடம் சொன்னேன். நான் அப்படித்தான் உணர்ந்தேன். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் 1000 மைல் ஓடி களைத்து போயிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றான். அதுவும் தான் என்றேன். அல்லது உனக்கு வருத்தமோ நோயோ என்னவோ என்று நினைத்தேன். இவன் யார் என்று கேட்டான் ஜோர்ஜி. இவன் ஹாடி. கடந்த கோடை காலத்தில் என்னோடு வாழ்ந்தான். இவனை நான் என் வீட்டு வாசலிலே கண்டேன். உன்னுடைய நாய்க்கு என்ன நடந்தது என்று ஹாடியை கேட்டேன். அது இன்னும் அங்கேதான் இருக்கிறது என்றான். ஓ, நீ டெக்சஸுக்கு போனாய் என்று கேள்விப்பட்டேன். நான் ஒரு தேனீ வளர்ப்பு பண்ணையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன் என்றான் ஹாடி. ஓ, அவை உன்னை குத்துமா? நீ நினைக்கிறது போல அல்ல. அது ஒரு தினசரி பயிற்சி, ஒத்திசைவின் ஒரு பகுதி என்றான் ஹாடி. வெளியே ஒரே மாதிரியான நீளத்துக்கு கிடந்தது. நாங்கள் தொடர்ந்து அதை கடந்தோம். முகிலில்லாத பகல் பொழுது கண்களை கூசச் செய்தது. அங்கே பார் என்றான் ஜோர்ஜி தன் முன்னால் கைகளை காட்டி. வெறுமையான வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் சூடாக பிரகாசமாக நீல நிறமாக தன்னை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தது. உன்னை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன் என்று ஹாடியை பார்த்து சொன்னேன். ஆனால் உன்னுடைய தலைமுடிக்கு என்ன நடந்தது? யார் அதை தாறுமாறாக நறுக்கியது? அதை சொல்ல நான் விரும்பவில்லை. அப்படியானால் சொல்ல வேண்டாம்.
என்னை அவர்கள் இராணுவ சேவைக்கு சேர்த்து கொண்டார்கள். ஓ அப்படியா? ஓ அப்படித்தான். இப்போது நான் அனுமதியின்றி விடுப்பிலே நிற்கின்றேன். நான் ஒளிந்திருக்கும் ஒரு இராணுவ வீரன். நான் கனடாவுக்கு போக வேண்டும். அது பயங்கரமான நிலைமை என்றேன் ஹார்டியை பார்த்து. அதை பற்றி கவலைப்படாதே, நாங்கள் உன்னை அங்கே அனுப்புகிறோம். எப்படியாவது சில பேரை எனக்கு தெரியும், கவலைப்படாதே. நீ கனடாவுக்கு போகும்படியிலே இருக்கின்றாய், நினைத்துக்கொள். அந்த உலகம் இந்த நாட்களிலெல்லாம் அழிந்து போனது. எல்லாவற்றையும் ஆவணச் சுருளை உருட்டி கட்டி போட்டது போல போட்டு விட்டார்கள். ஓம், அதை என் விரல்களால் தொட முடியும், ஆனால் அது எங்கே இருக்கிறது? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஹார்டி ஜோர்ஜியை கேட்டான், நீ என்ன தொழில் செய்கின்றாய்? அதற்கு நான் உயிர்களை காப்பாற்றுகின்றேன் என்று ஜோர்ஜி சொன்னான். நன்றி.